அக்னி பரீட்சை நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்களோடு நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கியமான தலைவராக நீங்க எனக்கு அறிமுகமா இருந்தீங்க. இப்ப நீங்க ஜவஹர்லாவோட சேர்ந்து வேலை செய்யல, தனி அமைப்பு தொடங்குறதுக்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய ஆரம்ப 80களில் இருந்து அந்த கொள்கையை வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் அந்த கொள்கையில தான் துவக்கப்பட்டது. பொது மேடைகளெல்லாம் நாங்கள் சொன்னோம், இறைவன் மீது ஆணையாக நாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம், எங்களுக்காக ஓட்டு கேட்டு வரமாட்டோம், உங்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படிங்கிற கருத்துல தான் நாங்கள் இருந்தோம். இயக்கம் நல்லா வளர்ந்த பிறகு இந்த தேர்தலில் போட்டியிடணுங்கிற ஆசை கொண்டவர்களுடைய கருத்து மேலோங்கியது. அப்ப அதுல இருந்து நம்ம செயல்பட முடியாது என்ற காரணத்திற்கு தான் முக்கியமாக நாங்க விலக வேண்டி வந்தது. நீங்க ஜவஹர்லாட் இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் உங்க கூட இருந்த சைஃபுல்லா ஹாஜா, பாக்கர் போன்றவர்கள் கூட இப்ப இல்லையே, அவங்களோட உங்களுக்கு முரண்பாடு வர்றதுக்கு காரணம்? அவர்கள் இல்லை என்று சொல்வதை விட நாம அவங்களை நீக்கி இருக்கிறோம். இதுல முரண்பட்டு அதை அதிருப்தி கொண்டு அவங்க எல்லாம் வெளியே போகல. சில பொருளாதார குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது, வேற விதமான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை விசாரணை செய்து அதில் அவங்க தகுதியற்றவர்கள் சொல்லி செயற்குழு பொதுக்குழுவின் மூலமாக அவங்க எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. மார்க்க ரீதியான பிரச்சாரம் மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் ரீதியான பங்கெடுப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா தேவை. அரசியல் ரீதியான பங்கெடுப்பு என்றால் தேர்தலில் போட்டியிடுற அந்த ஒரு அரசியலை தவிர்த்து போராட்டங்கள் மூலமாக சட்ட ரீதியாக அரசனுடைய கவனத்திற்கு எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு அதெல்லாம் கூட அரசியல் தானே. அந்த அரசியல் ரைட் தான். ஆனா தேர்தல் அரசியல்ல பங்கேற்றுக் கொண்டிருந்த இஸ்லாமிய அமைப்புகள் தேர்தல் அரசியல்ல கொஞ்சம் வலிமை குறைந்து போய் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு வந்ததுன்னு எடுத்துக்க முடியாதா? அது வெற்றிடமா இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டா, தேர்தல் அரசியலுக்கு நாங்க போனாலேயே அளவுக்கு அதிகமாக நம்ம யாரோட கூட்டணி வைக்கிறோமோ அவங்கள புகழ வேண்டியிருக்கும், அவங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தி பேச வேண்டியிருக்கும், யாரை எதிர்க்கிறோமோ அவங்கள கூடுதலாக தாக்க வேண்டி வரும், நியாயமான அந்த பார்வை அடிபட்டு போயிடும், நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஓட்டு தேர்தல் நேரங்களில் போதைப் பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்தாதான் வேலை பார்ப்பாங்க, அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும், பொருளாதாரத்தை விரயம் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு நல்லது இல்லை. அவங்க சமுதாயத்துக்கு பேசவும் முடியாது. சமுதாயத்தை பத்தி பேசினாங்கன்னா அவங்க வெளியேற்றிடுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல செயல்படவே முடியாதா அப்ப இஸ்லாமிய அமைப்புகள்? இந்த தமிழகத்தினுடைய அமைப்புல முடியாது. அப்போ நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கிறதுக்கு வேற என்ன செய்ய முடியும் தேர்தலில் பங்கேற்பதை தவிர? அதுக்கு நாங்க ஒரு கொள்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் முறை அந்த ஜெர்மன் ஜனநாயகம் சொல்றாங்க இல்லையா, விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அந்த முறைக்கு மாறினா நாங்க பங்கெடுக்க முடியும். இதுல என்னன்னு கேட்டா, நாங்க எந்த இடத்துலயும் தனியா ஜெயிக்க முடியாது. எங்களுடைய கொள்கையில உறுதியா இருந்து கொண்டு தனியாக ஜெயிக்கிற அளவுக்கு தமிழகத்தில் முஸ்லீம்கள் ஒருமித்து இருக்கல, பரவலா சிதறி கிடக்கிறோம். கூட்டணி வைத்தால் அந்த ஒரு சீட்டு 2 சீட்டு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரும். தேவைக்கு அதிகமாக சிலரை புகழ்வதும் தேவைக்கு அதிகமாக சிலரை இகழ்வதும் இப்போ மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? யாரா இருந்தா செஞ்சுதான் தீரணும், செய்வாங்க. அதை என்ன செய்யாட்டி முடியாது, அவங்களுக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்க இயலாது. புலிவாலை பிடித்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை கண்டிப்பா மனிதநேய மக்கள் கட்சியா இருந்தாலும் அது முஸ்லீம்களுக்காக இருந்தாலும் நாங்களே நாளைக்கு தேர்தலில் போட்டியிட முடிவு எடுத்தாலும் அது செஞ்சுதான் தீரணும், இல்லைன்னா முடியாது. தேர்தலில் பங்கேற்பதை நீங்க ஆதரிக்கல, ஆனா தேர்தலில் சில அரசியல் கட்சிகளை நீங்க ஆதரிக்கிறீங்க. ஆமா ஆமா. அது எப்படி? தேர்தலில் ஆதரிப்பது எப்படி ஆதரிப்போம் என்றால், சமுதாயத்தினுடைய கோரிக்கையை நாங்க முன்னாடி வைப்போம். அதுவும் வெளிப்படையா பகிரங்கமான ஒரு அறிக்கை மூலமாக, சொற்பொழிவுகள் மூலமாக வைப்போம். இந்த கோரிக்கை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க ஆதரிக்க மாட்டோம். இடஒதுக்கீடு யார் தருகிறார்களோ, இந்த திமுக ஆட்சி இருந்தா அவங்கள்ட்ட கேட்போம், அதிமுக ஆட்சி இருந்தா அவங்கள்ட்ட ஒரு சமுதாய கோரிக்கை வைப்போம். அவங்க வெளிப்படையாக அதை அறிவித்து விட்டார்களே, ஆனால் எங்களை அழைத்து பேசாவிட்டாலும், நாங்க அவங்கள போய் சந்திக்காவிட்டாலும் நாங்க ஆதரவுங்கிற முடிவை அறிவிச்சிருவோம். அதுல மக்களுடைய நன்மை அதுல ஒரு அடிப்படையா இருக்குமே தவிர
எங்களுடைய நன்மை வாரியம் கொடுங்க, வேற ஏதாவது கொடுங்க, பணம் கொடுங்க, அந்த மாதிரியான அடிப்படை எங்களுக்கு இருக்காது. ஆனா நடைமுறையில பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆதரிச்சா நீங்க அதிமுக ஆதரிக்கிறீங்க, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதிமுக ஆதரிச்சா நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க. அவங்களுடைய நிலைக்கு எதிரான நிலை எடுக்கணுங்கிறது தான் நடைமுறையில பார்க்க முடியுது. இல்ல அப்படி கிடையாது. கடந்த 2 தேர்தல்களாக அதைத்தான் பார்க்க முடியுது. இல்ல அது நீங்க சந்தர்ப்பம் அப்படி அமைந்திருக்கலாமே தவிர யதார்த்தம் அமைந்ததை தவிர நாங்கள் ஆதரிப்பதற்குரிய நியாயங்கள் காரணங்கள் இப்ப இந்த கடந்த தேர்தல் எடுத்துக்கொண்டோமே. ஆனால் எங்க கோரிக்கையை அதிமுக ஃபர்ஸ்ட் வச்சோம். அவங்க சரின்னு போய் அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லாம இது சொன்ன பிறகுதான் இது அவங்க தேர்தல் அறிக்கையில 3% அதிகரிப்பதா சொல்றாங்க. அதனால நாங்க திமுக ஆதரவுன்னு சொன்னோம். அவங்க ஆதரிச்சதுக்கு அந்த சீட்டுடைய பேரத்தான் காரணம் அவங்களே சொன்னாங்க. இந்த காரணத்தை அவங்க சொல்லல. தேர்தல் அறிக்கையில உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமோ மனிதநேய மக்கள் கட்சியோ எங்க இருக்குங்கிறத பத்தி ஒரு பிரச்சனை இல்ல, அது தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மனிதநேய மக்கள் கட்சியை வீழ்த்துவதே என் முதல் லட்சியம்னு பேசியிருக்கீங்களா? அது எதனால மனிதநேய மக்கள் கட்சியை வீழ்த்துவதே என்னுடைய முதல் லட்சியம்னு நீங்க பேச வேண்டியதுக்கான அவசியம் என்ன? அவசியம் என்ன என்று கேட்டால், எங்களுக்கு இப்ப முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பழமையா இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது. அதாவது வரதட்சணை, மூட நம்பிக்கை, இந்த தாயத்து தட்டு, இந்த மாதிரி நாங்க எதிர்க்கிறோம். அதெல்லாம் அவங்க செய்யறாங்க. இதனால பல ஊர்களில் எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது ஊர் நீக்கம் செய்வது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுக்கிற வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்க. அப்ப ஒருத்தர் இறந்து போன நேரத்தில் அடக்கம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அதுல இவங்க முன்னணியா நின்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு இறந்து போனவரை அடக்கம் செய்வதற்கு கூட இவங்க அரசியலை பார்த்துட்டு போகாம அவங்களோட சேர்ந்து கொண்டு அடக்கம் செய்ய விடாம அடக்கம் செய்ய சென்றவர்களை அடித்து நொறுக்கி அப்புறம் நாங்க காவல்துறை உதவியோடு அடக்கம் பண்ணிட்டோம். அப்ப இவ்வளவு மோசமாக இவர்கள் நடப்பார்களே. ஆனால் இவங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் அந்த கூட்டணியை நாங்க ஆதரிச்சாலும் இவங்களை ஆதரிக்க மாட்டோம்னு எடுக்கிறோம். அப்ப கூட அவங்க அரசியலை மட்டும் பார்த்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆன்மீக ரீதியா எங்களுக்கும் சமுதாயத்துக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது இவங்க ஒதுங்கி நடுநிலை வைக்கலாம், கருத்து சொல்லாம இருக்கலாம். இப்படி பல ஊர்களில் அவங்க தொடர்ந்து அந்த மாதிரி செஞ்சதான், வேற எந்த காரணத்துக்கும் அது நடக்கல. ஆன்மீக ரீதியான பிரச்சாரத்துல நீங்க முழுமூச்சாக இருக்கீங்க, மிக உயர்ந்த லட்சியங்களை மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்க இவங்களை வீழ்த்துவதுதான் என்னுடைய முதல் லட்சியம்னு சொன்னா அவங்க லட்சியத்தையே நீங்க குறுக்கிக்கிட்ட மாதிரி ஆகாதா? இல்ல, இந்த ஆன்மீக லட்சியத்தை காப்பாத்துறதுக்கு தானே, அதுக்கு இடைஞ்சல வர்றதுனால தானே. அது கூட அந்த ஆன்மீக லட்சியத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த முடிவு. காதலர்கள் தினம் களிசடைகளின் தினம் அப்படிங்கிற வாதத்தை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப பாபர் மசூதி இடிக்கிற விஷயத்துல தமிழ்நாட்டில் எல்லா இந்துக்களும் எங்களோட இருந்தாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள்ட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்தினதே விஜயகாந்தும் அர்ஜுன் தான் சொல்ற அளவுக்கு அவங்களுடைய படங்கள், ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. இப்ப கமலஹாசனுடைய படத்துக்கு மட்டும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம்? சச்சார் குழு பரிந்துரைகள் வந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய வறுமை நிலையை எல்லா இடங்களிலும் எல்லாரும் பேசுறத பார்க்க முடியுது. அந்த வறுமை நிலைக்கு காரணமே மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வியை இஸ்லாமியர்கள் கல்லாமல் மதரசா கல்வியில தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான். அதற்கான போதிய வழிகாட்டுதல்களை இஸ்லாமிய தலைமை அவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மற்ற தரப்பு மக்களிடத்திலிருந்து வருது. அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? இது எங்க சமுதாயத்தினுடைய உள் நிலைமையை அறியாதவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. மதரசா கல்வியில போறோம்னா மதரசாவுல போய் படிக்கக்கூடிய எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் ஒரு 15-16 மதரசாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு மதரசாவுலயே 20-30 மாணவர்கள் தான் படிப்பாங்க மொத்தமே. அப்ப 15 சேர்த்தீங்கன்னா என்ன கணக்கு நீங்க பார்த்து, ஒரு 500 பேர் கூட மதரசா கல்வியில நாங்க படிக்கவே இல்லை. அது மாதிரி படிச்ச நான் ஒரு என்னை மாதிரி இப்படி ஒரு 500க்கு குறைவானவர்கள் தான் ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. அதுவும் பட்டம் பெற்று வர்றவங்க 100 தான் இருப்பாங்க. எல்லா வகுப்பையும் சேர்த்து நான் சொல்றேன். அப்ப நாங்க மதரசா கல்வியில போய் இந்த கல்வியை விட்டுட்டோம் என்று சொன்னால் எங்க மதத்தில் உள்ள எல்லாரும் மதகுருமார்களா இருந்திருக்கணும். மதகுருமார்களாவும் இல்ல. அப்ப அது விளங்காம தப்பா சொல்றாங்க. ஆனால் எதனால நாங்க படிக்க முடியல என்று சொன்னால், வெள்ளையர்கள் காலத்துல எங்க மக்கள் சுதந்திரத்துக்கு எல்லாரும் மாதிரி போராடினாங்க. அப்ப காந்தி அவங்க ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை கையில் எடுத்து வெள்ளையர்களுடைய கல்வியை படிக்கக்கூடாது, அவங்களுடைய வேலை பார்க்கக்கூடாது, அவங்களுடைய விருதுகளை எல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு கொள்கையை முன்னெடுத்து வைத்தார். அது பிற சமுதாய மக்கள் ஏத்துக்கிறல. எங்க சமுதாய தலைவர்கள் அதை ஓவரா கடைபிடிக்கிறோம்னு சொல்லி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம,
உலக கல்வியை படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹராம்னா மார்க்கத்திலேயே ஒரு பாவமான செயல்னு சொல்லி பள்ளி மாசங்கள் தோறும் ஜும்மா தொழுகையில பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப அந்த கல்வியே பாவம், தேச விடுதலைக்காக வேண்டி தேசபக்தி வந்து ரொம்ப முத்தி போய் அவங்க இந்த மாதிரி இப்படி எடுத்திருக்க கூடாது, அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாரும் இப்படி செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லாம நீங்க முஸ்லீம்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காகித மில்லத்தோட அரசியல் பண்ண அண்ணா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் படித்தவராக இருந்தாரு, நெடுஞ்செழியன் படித்தவராக இருந்தாரு, அன்பழகன் படித்தவராக இருந்தாரு, மதியழகன் படித்தவராக இருந்தாரு, எல்லாருமே படித்தவர்களா இருந்தாங்க. காகித மில்லத்து வந்து 11ஆம் வகுப்புல வந்து இந்த காந்தியுடைய அறிவிப்பை கேட்டு கல்லூரிய படிப்பை விட்டுட்டு வந்தவராக இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் படிக்காம வந்ததுனால, பாவம்னு சொல்லி படிக்காம வந்ததுனால நான் படிச்சதான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். அப்ப அந்த ஒரு கல்வியில ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. பிறகு இப்ப நாங்க படிக்கலாம்னு முயற்சி பண்ணோம் என்று சொன்னால் மற்றவங்களோட போட்டி போட முடியல. ஏன்னு கேட்டா, நான் வந்து என் பிள்ளைய நான் வீட்டுக்குள்ளே ஏதாவது கிளாஸ் நடத்தினா தான் அவன் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்கு தான் நாங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்க, நாங்க தேசத்துக்காக வேண்டி இந்த கல்வியை நாங்க புறக்கணிச்சிருக்கிறோம், அதனால ஒரு 3 தலைமுறை எங்களுக்கு படிக்காத தலைமுறையா இருக்குது, நீங்க அந்த வாய்ப்பை கொடுங்க. பெரிய செல்வத்தை கொடுத்து பணம் கொடுத்து சீட்டு வாங்கவும் முடியல, மெரிட்ல வாங்கவும் முடியல. இந்த அடிப்படையினாலதான் எங்களுக்கு படிப்பு இல்லையே தவிர, 4ஆம் கிளாஸ் படிச்சவொடனே 5ஆம் கிளாஸ் படிச்சவொடனே பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறோம். ஏன் அனுப்புறோம் என்றால் பொருளாதார தேவைக்கு தான் அனுப்புறோம். வெளிநாட்டுக்கு அனுப்புறது நாங்க படிக்கிறதுக்கு அனுப்பல. அப்ப இவன் வந்து இங்க படிப்பும் கிடைக்காது, படித்தால் வேலையும் கிடைக்காது, எதுக்கு இந்த பையனை நம்ம சும்மா வச்சுக்கிட்டு இருக்கணும், இப்படி ஒரு மனநிலை எங்க மக்கள்கிட்ட இருக்கிறது. அதுக்கு தான் நாங்க இடஒதுக்கீடு கல்வியிலையும் கேட்கிறோம், உயர்கல்வியில இடஒதுக்கீடு தாங்க. அந்த மாதிரி நிலையை மாற்றுவதற்காகவும் நவீன கல்வியை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் எல்லாம் துவக்கப்பட்டது. கடுமையான எதிர்ப்பு அவருக்கு துவக்கின காலத்துல அந்த முயற்சிகள் எல்லாம் வரவேற்கத்தக்க முயற்சிகள். நவீன கல்வி கொடுக்கணுங்கிற முயற்சி வந்து வரவேற்கத்தக்க முயற்சிகளா இருக்கு. ஆனா அதுல நாங்க ஒரு சின்ன மாறுபடுவோம். என்னன்னா, இந்த முஸ்லீம் கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துறாங்கல்ல, அவங்களுடைய வியாபாரத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க. முஸ்லீம்கள் கல்வி கற்கணுங்கிற சிறுபான்மை சலுகையை பெற்றுக்கொண்டு பெரிய பெரிய தனவந்தர்கள் வந்து கல்வி கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுல மற்ற கல்வி நிறுவனங்கள்ல எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கிறது கிடையாது, பணம் கொடுத்தா தான் கிடைக்கும். நாங்க கேட்பது வந்து இந்த சிறுபான்மை சலுகைய உரிமையை இந்த கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்காம அரசாங்கம் வந்து கோட்டாவில் எங்களுக்கு சமுதாயத்தை கொடுக்கட்டும். 3% 5% படிக்கணும், எங்க வேணாலும் நாங்க படிச்சுக்கிறோம். முஸ்லீம் அல்லாதவங்க நடத்துற கல்லூரியில கூட எங்களுக்கு போதுமான வாய்ப்பு கிடைக்கிறது. முஸ்லீம்கள் நடத்துற கல்லூரிகளை சிறுபான்மை சலுகை எல்லாம் வாங்குறாங்க, அனுமதி சிறுபான்மை வச்சுதான் வாங்குறாங்க, நடத்துறதா சிறுபான்மையா இருக்கிறாங்களே தவிர எங்களுக்கு அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அதனால அலிகேர்ல ஆரம்பித்த மாதிரி அவர் நல்ல நோக்கத்தில் ஆரம்பித்தார், அந்த கான்செப்ட்ல இப்ப யாருமே கல்வி கூட நடத்தல. இந்த காதலர்கள் தினம் வந்து களிசடைகளின் தினம் அப்படிங்கிற வாதத்தை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. எந்த அடிப்படையில்? எந்த அடிப்படையில்னா, அது நடத்தப்படுகிற விதத்தை வைத்து தான். காதலர்கள் தினம் என்ற பெயர்ல பொது இடங்கள்ல வந்து ரொம்ப அநாகரிகமா நடந்து கொள்வதும், அந்த பேர்ல வந்து டிஸ்கோதே அந்த இணைந்து நடனங்கள் ஆடுவதும், போதை அருந்தி விட்டு அன்றைக்கு அவங்க காதல்னா அன்பா ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புறதுங்கிற அளவோட நிக்கலது. அந்த மாதிரி ஒரு தன்மையை பார்த்துட்டு தான் பொது இடங்கள் அது மாதிரி அநாகரிகமா நடந்து தாக்கமெல்லாம் பட்டிருக்கிறாங்க சில பகுதிகளில் வேற வேற அமைப்பினரால. அதெல்லாம் பார்த்து அது தேவை களிசடைகளை செய்யறாங்கன்றோம். அது வணிகமயமா ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால வணிகமயமாவும் ஆகிவிட்டது. இதுவும் வந்து ஒரு காமத்தினுடைய பிரதிபலிப்பாக ஆக்கப்பட்டு விட்டது. ஊர் சுத்துறது, ஒருத்தரே 4-5 பேரோட சுத்துறது, இன்னைக்கு ஒரு ஆள் நாளைக்கு எல்லாமே காதலருங்கிற பேர்ல தான் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கொன்று முரண்பட்ட அமைப்புகளாக எங்களுக்கு வெளியில தோற்றம் தெரிஞ்சாலும், நீங்க இந்துத்துவ அமைப்புகள் சில இதே மாதிரி காதலர் தினத்தை எதிர்க்கிறாங்க, மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதே நிலையில தானே உங்களை போன்றவர்களும் அதை எதிர்க்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உங்க ரெண்டு அமைப்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுங்கிறது போலியானதா? இல்ல, அதாவது இப்ப இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு நாங்க சொல்றோம், இது எல்லாருக்கும் ஒரு கொள்கை தான், அதுல எல்லாரும் ஒன்றுபட்டு தான் ஆகணும். இந்தியா எங்கள் நாடுன்னு நாங்க சொல்றோம், இதுல இந்துக்களோட நாங்க ஒன்றுபட்டுருவோம். ஒன்றுபடுதல் வந்து சில விஷயங்கள்ல எல்லாருக்கும் உள்ளதா இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்ப ஆபாசம் கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். பொதுவான இடங்கள்ல அநாகரிகமா நடந்து கொள்ளக்கூடாது, ஒரு ஆண் பெண்ணு தனித்து இருக்கக்கூடாது, திருமணம்ங்கிற அந்த உரிமையை பெற்ற பிறகுதான் ஒரு ஆண் வந்து பெண்ணோட தனித்து இருக்கணும், தனியா இருந்தால் 3வது ஷைத்தான், இதெல்லாம் எங்க நபி சொன்னது. இதுல எல்லாரும் ஒரு கருத்து தான் இருக்கிறோம். ஏன்னா சில விஷயங்கள்ல ஒன்றுபட்ட கருத்து வரத்தான் செய்யும், போலியானது கிடையாது. ஆனா சிலதுல முரண்பாடு வரும். இப்ப இந்துக்கள் நாங்களும் பல விஷயங்கள் ஒன்றுபடுறோம்ல, ஒன்றுபடத்தான் செய்யறோம். அப்ப மதுபானத்தை வந்து பெரும்பாவங்கள்ல ஒன்றாக இந்து மதமும் சொல்லுது, நாங்களும் சொல்றோம்.
ஆனா முரண்படும் போது போலி முரண்பாடு நம்ம சொல்ல மாட்டோம். சிலதுல உடன்பாடு, சிலது முரண்பாடு இயற்கையா உள்ளது. மேற்கத்திய நாகரிகம் இந்தியாவுக்குள்ள வர்றதையும் அது இந்துக்கள் மத்தியிலையும் இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களையும் எதிர்க்கிறதுல இரண்டு பேரும் ஒன்றுபட்டு நிக்கிறீங்கன்னு அதை புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒன்றுபட்டுனா சித்தாந்தத்தில் ஒன்றுபடுவோம், இணைந்து செயல்பட மாட்டோம், முடியாது. அப்படி பட்டாங்கன்னா அவங்களும் தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க, நாங்களும் தனிமைப்படுத்தப்பட்டுருவோம். அவங்க எங்களோட சேர்ந்தாங்கன்னா அவங்கள நம்பக்கூடியவங்க அவங்கள நம்ப மாட்டாங்க, நாங்க அவங்களோட போய் சேர்ந்தோம்னா எங்களை நம்பக்கூடியவங்க எங்களை நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த கருத்தை எதிர்க்கிற விஷயங்கள்ல, தீமையை எதிர்க்கிற விஷயங்கள்ல எங்க மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாங்க எதிர்ப்போம், அவங்க அவங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க எதிர்ப்பாங்க. நீங்க சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்களை விரோதிகளாக பார்க்கிறார்கள், உங்க தலைமையை ஏற்றுட்டு இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்துக்களை விரோதிகளாக பார்க்கிறாங்கன்னு நீங்க தலைமையில் இருக்கிறவங்க நம்புறதாக ஒரு பொருள் வருது. இல்ல, அது சின்ன திருத்தம் என்னன்னா, இந்துக்களை பார்க்கல, இந்துத்துவ சக்திகளை பார்க்கிறோம். இந்துக்களை நாங்கள் முஸ்லிம்களை யாரும் விரோதமா பார்க்கல. இப்ப பாபர் மசூதி இடிக்கிற விஷயத்துல தமிழ்நாட்டில் எல்லா இந்துக்களும் எங்களோட இருந்தாங்க, அது தவறுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்க 1-2 பேர் தான் அதை செய்யறாங்க. அந்த 1-2 பேர் தான் நாங்க சேரக்கூடாது, இந்து சமுதாயத்தோட சேரக்கூடாதுன்னு சொல்லல. அவங்க முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வெளியே இருந்து வந்தவங்க, பங்களாதேஷுக்கு போங்க, பாகிஸ்தானுக்கு போங்க, 3000 பள்ளிவாசல் இடிப்போம், இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களோட போய் சேர்ந்தா அது ஒரு துரோகமா தான் எங்க மக்கள் கருதுவாங்க. பொதுவா இந்து மக்களோட மற்ற விஷயங்கள்ல இந்த இந்துத்துவா இல்லாம பொதுவான இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட எல்லாம் போய் நாங்க சேருவதில், இணைந்து பேசுவதில், ஒரு களங்காணுவதில் கூட தப்பு கிடையாது. இஸ்லாம் படிக்க கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை. மரண தண்டனை கூடாதுங்கிறத லாஜிக் அவங்க வாதம் பண்ணாங்கன்னா அந்த லாஜிக் நம்ம அழகா பதில் சொல்லுவோம். இதுல முஸ்லீம்களை தீவிரவாதி ஆக்குற கான்செப்ட்ல இருந்து கடந்து இஸ்லாம் மதத்தை, மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும்போது கோபம் அதிகரிக்குது. நம்ம நவீன கல்வி பத்தி பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. பாகிஸ்தான்ல பெண் கல்வியை வலியுறுத்தின அந்த மலாலா அப்படிங்கிற பெண் மேல தலிபான்கள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த தண்டனையை அல்லது அந்த குற்றச்செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா நாங்க எங்க அமைப்புடைய முக்கியமான கொள்கையவே என்னன்னு கேட்டா, எந்த ஒரு தண்டனையோ இதா இருந்தாலும் அரசாங்கம் தான் செய்யணும். எந்த ஒரு தனி மனிதனும் சட்டத்தை கையில எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அப்புறமேல அமைதியே வராது, அது சரி பண்ணவே முடியாது. அப்ப பெண் கல்விக்கு இது செய்யலாமாங்கிற விஷயம் வேற, அது செய்ய தகுந்த ஒரு செயல் அவங்க செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த ரைட்டு கிடையாது. அந்த பவர் உள்ளவங்க, அதிகாரம் உள்ளவங்க தான் அந்த வேலையை செய்யணும். சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுங்கிற வகையிலையும் அவங்க செஞ்சது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த காரணத்தை செஞ்சது 2வது தவறான விஷயம். இஸ்லாம் படிக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை, பெண்களும் படிக்கணும் தான் சொல்லுது. நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் படித்திருந்தாங்க. அந்த படிக்கிறது எதை நாங்கள் விருப்பம் என்றால் அந்த இணைந்து படிக்கிறது, கோ எஜுகேஷன் சொல்வது, ஊர் சுத்துறது, அது மாதிரி இல்லாம நெறிமுறைகளை பேணி, இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை பேணி படிக்கிறதுக்கு இஸ்லாம் தடையை விதிக்கல. அவங்க டோட்டலா அதை ஏத்தாங்கன்னா அதுவும் கண்டிக்கத்தக்கது, சட்டத்தை கையில் எடுத்து 2வது கண்டிக்கத்தக்கது. நீங்க தஸ்லிமா நஸ்ரீன், சல்மான் ருஷ்டி போன்ற இஸ்லாமியர்களுடைய படைப்புகளை நீங்க எதிர்க்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அவர்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் விதிக்கக்கூடிய மரண தண்டனையை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அதாவது மரண தண்டனை நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்ன பதில எதுக்கும் பதில் இருக்கிறது. அது கவர்மெண்ட் ஒரு நாட்டில் அந்த சட்டம் இருக்குமே ஆனால், அந்த நாட்டில் அவர் இருப்பாரே ஆனால் அதை அவங்க செய்யலாம். அந்த நாட்டில் அந்த சட்டம் இல்லைன்னா இருக்காது. நான் இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்கறது, நீங்க கொடுக்கறது, இன்னொருத்தர் கொடுக்கறது எல்லாம் கண்டிக்கத்தக்கதுங்கிறதா எங்க நிலைப்பாடு. அது தவறு, செய்யக்கூடாது. இப்ப நீங்க சொல்ற பதிலினுடைய அடிப்படையில தான் நீங்க அரபு நாட்டுல சமீபத்துல அந்த இலங்கையை சேர்ந்த அந்த இஸ்லாமிய பெண் ரிசானா நஃபீக்கு கொடுத்த மரண தண்டனையை நீங்க ஆதரிக்கிறீங்க? நம்ம ஆதரிக்கிறோம். ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இருக்குமே ஆனால் அந்த சட்டத்தின்படி அந்த நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒன்றை நிரூபித்து ஒரு தீர்ப்பளித்த பிறகு வெளியே உட்கார்ந்து கொண்டு அது தவறா நடந்து விட்டது, பொய், அவதூறுலாம் சொன்னோம்னா இது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. இப்ப நம்ம நாட்டில் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பையும் எல்லாரும் கேட்பாங்க. சட்டத்தின்படிதான் அது செய்யப்பட்டிருக்குங்கிறதுனால அது அவங்க இங்க இருந்தவங்க பேசக்கூடாது, அதை உண்மையை பேசணும். இல்லைன்னா இஸ்லாம் எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு மார்க்கம் தானே, அதனுடைய வழிகாட்டுதல் எல்லா நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரே மாதிரியான வழிகாட்டுதல் தான். தலிபான்களும் அல் கைதாக்களும் ஒரு விதமான விளக்கங்களை கொடுக்கறாங்க, இங்க இருக்கிற உங்களை மாதிரி மார்க்க அறிஞர்கள் வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கறீங்க. அந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எப்படின்னா இப்ப நம்ம நாட்டில் அரசியல் சட்டம் இருக்குது, ஒரு அரசியல் சட்டம் தான் இருக்குது. அந்த அரசியல் சட்டத்தில் தீர்ப்பளிக்கும் போது ஒரு திரைப்படம் தடை செஞ்ச சரின்னு இங்க சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போனா தடை செஞ்ச சரி இல்லைங்கிறாங்க. அவங்க சரியில்லைன்னா இவங்க சரி, ஒரு சட்டம் தான் இருக்கிறது. புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் மனிதன்கிட்ட வித்தியாசமா இருக்கிறது.
அப்ப ஒரு கோர்ட்லயே மூணு நீதிபதி விசாரிக்கிறாங்க, ஒரே வாதத்தை 3 பேரும் கேட்கறாங்க, ஒரே சட்டத்தை 3 பேரும் அடிப்படையா வச்சிருக்காங்க, 2 பேரும் ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க, 3வது ஆள் வேற தீர்ப்பு எழுதுறேங்கிறாரு. அவர் புரிந்து கொள்ற விதங்கள் வித்தியாசம் வர்றதுனால அந்த ஒரு மார்க்கம் தான் என்பது மாறிவிடாது. அதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் அவங்க நம்ம ஒன்னா உட்கார்ந்து பேசி நீங்க புரிந்து கொண்ட தவறு என்று அவங்க முன் வருவார்கள். ஏன்னா நாங்க விலைக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் செய்ய முடியுமே தவிர இதனால சித்தாந்தம் ஒன்னும் இல்லைன்னு வராது. ஒரு சித்தாந்தம் தான். நீங்க இந்த தண்டனை அரபு நாட்டில் கொடுத்த தண்டனைய நீங்க அரசு கொடுத்தா ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றீங்க, அது உங்களுடைய புரிதல். வேறு யாரோ ஒருவர் அவருடைய புரிதலின்படி மரண தண்டனை கூடாது அப்படின்னு சொல்லி எழுதினார்னா நீங்க அவரை கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இல்ல, அதான் இஸ்லாத்தின் பெயரால் அவர் எழுதுவாரேயானால் இஸ்லாம் அதை சொல்லலேங்கிறதுக்கு ஆதாரத்தை வச்சு எழுதணும். அவர் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. நான் புரிந்து கொண்ட விஷயத்துல அவர் வேறுபட்டு எழுதல. அவங்க எதை வேறுபடுறாங்கன்னா அந்த பெண்ணு மைனரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஸ்போர்ட்ல உள்ள பார்த்தா 30 வயசு ஆகுது. ஏன் மைனர்னு எப்படி சொல்றீங்க? அதுக்குரிய ஆதாரத்தை தாங்கன்னு ஆதாரத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்க. அப்ப ஏன் சிறுமியை கொண்டு விட்டார்கள் ஒரு இதை உண்டாக்குவது கசப்பை உண்டாக்குறது நோக்கமா, நடுநிலையா உண்மையை சொல்றது நோக்கமா? அது ஒண்ணு நம்ம கேட்கிறோம். ரெண்டாவது விசாரணையே செய்யல, போஸ்ட்மார்ட்டமே செய்யாம அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இவங்களுக்கு அது சொன்னது யாரு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அதை கொலைங்கிற நிரூபிக்கிறதுக்கு ஆதாரமா வச்சிருக்காங்க. இவங்க அது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி பொய்களை சொல்லும் போது நம்ம விமர்சிக்க வேண்டியிருக்கே தவிர மரண தண்டனை கூடாதுங்கிறத லாஜிக் அவங்க வாதம் பண்ணாங்கன்னா அந்த லாஜிக் நம்ம அழகா பதில் சொல்லுவோம். லாஜிக்காக அவங்க சொல்லல, கூடாது கூடாது அவ்வளவுதான் சொல்றாங்க. நீங்க இப்போ இங்க இந்த அரங்கத்துல நீங்க சொல்ற விளக்கம் மாதிரி நீங்க பொதுவாக அந்த விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணலங்கிற ஒரு உணர்வு இருக்கு. மனுஷபுத்திரன் நக்கீரன்ல ஒரு கட்டுரை எழுதுறாரு, அதை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் கருணாநிதி இன்னொரு அறிக்கை வெளியிடுறாரு. ஆனா நீங்க மனுஷபுத்திரனை மட்டுமே உங்களுடைய பதில தாக்குறீங்க. நீங்க அப்போ பலவீனமான நபர்களை தாக்குவீங்க, கருணாநிதியை உங்களால விமர்சிக்க முடியாது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டா மனுஷபுத்திரன் அறிக்கையை கருணாநிதி சுட்டிக்காட்டினார்ல, சுட்டிக்காட்டும் பொழுது மனுஷபுத்திரனுடைய சொல்ல எடிட் பண்ணிட்டு சுட்டிக்காட்டினாரு. எடிட் பண்ற அந்த இதுல மனுஷபுத்திரனை தனித்து நிக்கிறாரு. அதாவது இனக்குழுக்கள் உண்டாக்கிட்டாங்க, காட்டுமிராண்டிகள் உண்டாக்குன சட்டம், அந்த மாதிரியான எங்க நபிய காட்டுமிராண்டி மாதிரியும் நபி முகமது நபி உண்டாக்குனார் என்றாலும் சொல்லணும். குறைஞ்சபட்சம் இறை சட்டம் என்று அவருக்கு சொல்ல முடியல என்றாலும் இந்த சட்டத்தை முகமது நபி அவரா உண்டாக்கிட்டார்னு சொல்லணும். குழுக்கள் உண்டாக்கி கொண்ட அந்த காலத்து காட்டுமிராண்டிகள் உண்டாக்குன சட்டம்னு சொன்னா இந்த வார்த்தையை கருணாநிதி அவர்கள் கலைஞர் சொல்லி இருந்தால் நாங்க அவரையும் கடுமையா தான் தாக்கியிருப்போம். அவர் மனுஷபுத்திரனுடைய மேட்டர்ல அந்த ரிசானா சம்பவத்தை மட்டும்தான் எடுத்து காட்டினாரே தவிர முழு அறிக்கையும் காட்டாம எடிட் பண்ணி விட்டாரு. அதனால ரெண்டு மாறுபட்ட பார்வை பார்க்கிறோம். சவுதி அரேபியா அரசு செய்த நடவடிக்கையை நீங்க ஆதரிக்கிறீங்க, எடுத்து கொடுத்த தண்டனையை ஆதரிக்கிறீங்க. ஆனா அந்த அரசு, அந்த மன்னர் அமெரிக்காவினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் துணை நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? என்ன கடுமையா தெரிவிச்சிருக்கோம். அந்த சவுதி அரசாங்கத்தை இவர்கள் கண்டிப்பதை விட நாங்கள் கடுமையான முறையில் கண்டித்திருக்கிறோம். பொது மேடைகளில் பேசி இருக்கிறோம், எழுதி இருக்கிறோம். அவர்களுடைய ஆடம்பரத்தையும் அமெரிக்காவுக்கு அடிமையா இருப்பதையும், தைரியமாக இந்த ஈராக் மீது தாக்குதல் நடத்தினதை எதிர்க்காம இருந்ததையும், அவங்க தளமமைச்சு கொடுத்ததையும், அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த குற்றவியல் சட்டங்களை விட்டு பார்த்தீர்களேயானால் அவங்கள்ட்ட இஸ்லாமே இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு நாங்க ஏஜென்ட்டுகளோ அவங்கள்ட்ட உதவி வாங்கக்கூடியவர்களோ அவங்கள்ட்ட பணம் வாங்கி அதெல்லாம் கிடையாது. நாங்க தப்புன்னு சொல்லக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் உதவி வாங்கக்கூடாதுன்னு கொள்கையில் உள்ளவங்க. சவுதியை நாங்க முழுசா ஏத்துக்கல. இஸ்லாமிய தண்டனை அவங்க செஞ்சதை இவங்க தப்புங்கிறதுனாலதான் இஸ்லாம் சொன்னது சரிங்கிறதுக்கு தான் அது பேசுறோம். சவுதிக்கு நாங்க பேசல. அந்த கூரை மட்டும், அந்த கூரை தான், அந்த கூரை மட்டும் தான். கண்டிப்பா சவுதி மன்னரை நீங்க ஆதரிக்க மாட்டோம், கண்டிப்போம். நீங்க பேசிக்கிற காரணத்தினால எனக்கு கடுமையா என்னுடைய நூல்கள், என்னுடைய கேசட்டுகள்லாம் அங்க போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை சேர்ந்தவர்களை சவுதி அரசாங்கத்துக்கு நான் பேசியதெல்லாம் எதிர்த்து பேசியெல்லாம் அனுப்பி அங்க சில பகுதிகளில் தடை செஞ்சாங்க. அவ்வளவு கடுமையா நான் என்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த படம் ஒட்டுமொத்தமா சொல்வது என்னன்னு கேட்டா, அமெரிக்கா மாதிரி ஒரு நல்ல நாடு உலகத்தில் இல்லை. அவர் ஆஸ்கார் வாங்குறதுக்காக இப்படி எடுத்திருக்கிறார். புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்ததுக்காக வேண்டி ஒரு பாபாங்கிற ஒரு படத்தை அவங்க தடுத்தாங்க, பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடினாங்க, தியேட்டர்களை கொளுத்துனாங்க. அப்ப உங்க கொள்கை இதுவா இருக்கும்போது இஸ்லாம்னு வரும்போது மட்டும் ஏன் மாறுதுன்னு கேட்கிறோம். அரசியல்வாதிகள் எங்களுக்குன்னு ஒண்ணு செய்ய மாட்டாங்க, எங்களுக்குன்னு செஞ்சா கூட அதுல அரசியல் ஆதாயம் இருந்தா தான் செய்வாங்க. அரசியல் கட்சிகள் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக, கமல்ஹாசனை மதச்சார்பற்றவர்னு சொன்ன அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவும் தீவிரமான ஒரு உணர்வை அந்த கூட்டத்தில் நீங்க வெளிப்படுத்துறீங்க. அதை எப்படி பாக்குறது?
அதாவது இப்ப கமலஹாசன் படத்தை தடை அனுமதிக்க வேண்டும் அந்த அளவோட அவங்க பேசியிருந்தார்களே, ஆனால் அது நம்ம அது கண்டே இருக்க மாட்டோம். அவங்க கருத்தை சொல்றாங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர்கள் சொல்றதெல்லாம் என்ன வைக்கிறாங்கன்னா, பாரதி ராஜா அவருடைய அறிக்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தை. எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று சொல்வது போல இந்த படத்தை எதிர்த்து தீவிரவாதிகள் என்பதை காட்டிவிடாதீர்கள். அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம் ஆகுதுன்னா, இந்த படம் தீவிரவாதத்தை எதிர்க்குது, இதை நீங்க எதிர்த்தீங்கன்னா நீங்க தீவிரவாதி. இவ்வளவு நாள் வெளியே தெரியாம இருந்துச்சு, அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரிஞ்சிருங்கிறார். அப்ப முஸ்லீம்கள் எல்லாரும் தீவிரவாதிகளாக இப்ப இருக்கிற மாதிரியும் அது நடித்துக் கொண்டிருக்கிறீங்க, அப்படி இன்னமும் நடிங்க, இப்ப எதிர்த்தீங்கன்னா உங்க நடிப்பு வெளிப்பட்டுங்கிறார். அப்ப இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? படத்தை திரையிடுங்கள்னு சொல்லுங்க, முஸ்லீம்கள் தடுக்க வேணாம்னு சொல்லுங்க, அல்லது நீதிமன்றம் பார்க்கட்டும்னு சொல்லுங்க, முஸ்லீம்கள் தடுக்கிற கண்டிக்கிறேன்னு கூட சொல்லுங்க. இதுல எங்களுக்கு கோபமே வராது. நீங்க கண்டிக்கிறேன்னு சொன்னா நாங்க தடுங்க நாங்க சொல்லிட்டு போயிருவோம். இவர் ஏன் எங்க எல்லாரையும் தீவிரவாதின்னு எதுக்கு சொல்லணும்? இவர் இதை சொல்லலன்னு வைங்க, நாங்க அவரை கண்டுக்கிறவே மாட்டோம். பாரதி ராஜா மாதிரி விஜய்னு ஒரு ஆள் கூட சொன்னார், அவர் இது இப்படி பேசல, அவர் திரைப்படத்தோடு நின்றுக்கிட்டாரு, அவருக்கு நாங்க பதிலே கொடுக்கல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் நீங்க அந்த கூட்டத்தில் கடமையாக எந்த அடிப்படையில் பண்றோம்னா, மார்க்சிய கம்யூனிஸ்டுடையக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த படத்தை முதல்ல அவங்க தான் எதிர்க்கணும். இந்த படம் ஒட்டுமொத்தமா சொல்வது என்னன்னு கேட்டா, அமெரிக்கா மாதிரி ஒரு நல்ல நாடு உலகத்தில் இல்லை, அவர் ஆஸ்கார் வாங்குறதுக்காக இப்படி எடுத்திருக்கிறார். ஆனா இவங்க கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் பார்வையில பார்க்கணும். இவங்க அந்த கம்யூனிஸ்ட் பார்வை விட்டு முஸ்லீம் வந்தா மட்டும் அது மாறி போயிருமான்னு நான் கேட்கணும். இஸ்லாம் பிரச்சனை வந்தா மட்டும் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கூட மறந்து போயிருமா? இதுக்காக நான் கேட்டோம். டாக்டர் ராமதாஸையும் அந்த கூட்டத்தில் விமர்சனம். நம்ம ராமதாஸ் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு இதே கொள்கையா இருந்தா நாங்க செஞ்சே இருக்க மாட்டோம். அவருடைய கொள்கை என்ன? நாங்க எங்க டிவியில சினிமா போட மாட்டோம், சினிமா விமர்சனம் எழுத மாட்டோம், சினிமா பாடல் போட மாட்டோம் என்று, சினிமா தான் உலகத்தை முதல்ல ஒழிக்கப்பட வேண்டியது என்று ஒரு பக்கம் கொள்கையை சொல்றாங்க. புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்ததுக்காக வேண்டி ஒரு பாபாங்கிற ஒரு படத்தை அவங்க தடுத்தாங்க, பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடினாங்க, தியேட்டர்களை கொளுத்துனாங்க. அப்ப உங்க கொள்கை இதுவா இருக்கும்போது இஸ்லாம் வரும்போது மட்டும் ஏன் மாறுதுன்னு கேட்கிறோம். விஸ்வரூபம் பிரச்சனை இல்ல, கலைஞரா இருந்தாலும் சரி, வீரமணியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு ஆதரவாக எல்லாம் அவங்க எதுவுமே பேசல, அரசியல் ஆதாயத்துக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பேசிருக்கீங்க. அப்படித்தானா? சரிதானே, அப்படித்தானே இருப்பாங்க. அவங்க அரசியலுக்கு தானே எல்லாமே செய்வாங்க. அரசியல்வாதிகள் எங்களுக்குன்னு ஒண்ணு செய்ய மாட்டாங்க, எங்களுக்குன்னு செஞ்சா கூட அதுல அரசியல் ஆதாயம் தான் செய்வாங்க. இது உண்மைதான விஷயம் தானே. உண்மையான அக்கறைங்கிறது அவர்களுக்கு என்றுமே கிடையாதுன்னு இருக்காது, இருக்கவே முடியாதுல. எங்களுக்கு அக்கறை இருக்கணும் என்ன அவசியம் இருக்கு? என்னத்துக்கு நான் அவசியம் இருக்குன்னு? நீங்க அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில இருக்கக்கூடிய கணிசமான மக்கள் தானே. நீங்க மக்களுடைய ஓட்டு வேணும் என்றால் செய்வாங்க, அதான் மேட்ரு. ஓட்டு போயிருந்தா மட்டும்தான் செய்வாங்களே தவிர, ஓட்டு போய்விடும் இல்லாட்டி ஓட்டு கிடைக்கும் என்கிற மேட்டர் இல்லைன்னு சொன்னா, ஓட்டு போடுற முறையே இல்லைன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. நீங்க விஸ்வரூபம் படம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா விஸ்வரூபம் வந்துதான் அந்த விஷயம் நடக்கணுமா என்ன? ஏற்கனவே கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள்ட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்தினதே விஜயகாந்தும் அர்ஜுன் தான் சொல்ற அளவுக்கு அவங்களுடைய படங்கள், ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. இப்ப கமலஹாசனுடைய படத்துக்கு மட்டும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது இப்ப இது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப அந்த டெல்லி மாணவி கற்பழிக்கப்பட்டாங்க இல்லையா, அப்ப நாடே கொந்தளிச்சது. அதான் முதல் சம்பவமான இல்ல, அதை விட மோசமான சம்பவங்கள்லாம் நாட்டில் நடந்திருக்கிறது. அதை கொந்தளிப்பதற்கு எப்ப வரும் கேட்டா, 1 2 3 4 நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அடக்கி வச்ச கோபம் திடீர்னு ஒரு பொங்கி எழுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அமைஞ்சிரும். அந்த மாதிரி அந்த டெல்லி மாணவி மேட்டர் வந்த பிறகு பழசெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் இந்த டெல்லி மாணவிக்கு மட்டும் நடந்த கொந்தளிப்பு அல்ல, இது தொடர்ச்சியா இது நடந்து கொண்டிருக்குதுங்கிற அந்த அடக்கி வைத்த கோபம் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து வெளிப்படுது. அதே மாதிரி தான் அர்ஜுன் எடுக்கும் போதும் விஜயகாந்த் எடுக்கும் போதும் கோபம் எங்களுக்கு இருக்குது. கசப்போட இருப்பான், வெறுத்துக்கிட்டு இருப்பான், என்ன செய்யணும் தெரியாம இருப்பான், போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான். இப்படி படிப்படியா வரும்பொழுது, இந்த துப்பாக்கி வரும்பொழுது ரொம்ப கடுமையாக கோபம் கொப்பளிச்சு. அதுலயும் அவங்க ஏமாத்தி விட்டு அதே மாதிரி தான் படத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள் சொன்ன பிறகுதான் ரொம்ப கொந்தளிப்பு அதிகமா இருக்கிறது. அதனால இது ஒண்ணுதான் நடக்குன்னு நாங்க சொல்லவே இல்லை. எந்த ஒரு கோபம் வருவதா இருந்தாலும் ஒரு 5-6 சம்பவம் நடந்த பிறகுதான் கோபமே வரும். நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறோம், சரியா வேலை செய்யலன்னா அன்னைக்கே நீக்கிற மாட்டோம், 2 கொடுப்போம், 3 சான்ஸ் கொடுப்போம், 7வது நேரத்துல நீக்குவோம். அது ஏற்கனவே 6 தடவை இது செஞ்சேன் ஏன் நீக்கிறேன்னு அவர் கேட்க மாட்டாரு, கேட்கறது இல்ல. அந்த மாதிரி இந்த விஸ்வரூபம் கமல்ஹாசனுக்காக நாங்க செய்யல. ஏன் இதே ஒரு வழக்கையா வச்சுட்டு இருக்காங்க, இதே ஒரு பிரச்சனை எதுக்காக செய்யறாங்க. அதுபோக இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, குர்ஆன் மதத்தையே தெளிவாக கேவலப்படுத்துறாங்க. இதுல முஸ்லீம்களை தீவிரவாதி ஆக்குற கான்செப்ட்ல இருந்து கடந்து
இஸ்லாம் மதத்தை மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும்போது கோபம் அதிகரிக்குது. இல்ல, பாபர் மசூதியை இடிக்கிறவங்க கூட இந்து அடையாளங்களோட தான் போய் இடிச்சாங்க. ஆமா ஆமா. அதனால அது குறித்து யார் பேசினாலும் இந்துக்களை சொல்வதாக இந்துக்கள் எடுத்துக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நடந்த சம்பவம் அதையே படமா எடுத்த அரசாங்கம் அனுமதிக்குமா? அது சம்பவம் நடந்த வரலாறுல நடந்ததை செய்யும். இப்ப கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு துப்பாக்கி சூடு நாங்க சினிமாவை எடுத்து நாங்க வெளியிட்டோம்னு சொன்னா அரசாங்கத்துக்கு அனுமதிக்குமா? சென்சார் அனுமதிக்குமா? குஜராத் கலவரத்தை நடந்தது உண்மையா இருந்தா கூட அதை எடுத்து வெளியிட்டால் அரசாங்கம் என்ன பார்க்கும்னா இது நாளைக்கு இன்னொரு குஜராத்தை உண்டாகக்கூடாதுன்னு பார்க்கும். சரிகா கமலஹாசன் நடிச்ச ஒரு படம் வந்தது. அதாவது குஜராத் கலவரத்துல அந்த கலவர நாள் அன்று அங்க நடந்த வன்முறையில அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போன மகனை தேடக்கூடிய ஒரு கதை. அந்த தேடலின் ஊடாக அங்க நடந்த அக்கிரமங்கள் எல்லாத்தையும் சித்தரிக்கிற படம். அது சென்சார்ல தாண்டி வெளியே வந்து ஓடத்தான் செஞ்சது. இல்ல அது மாதிரி முழுமையாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் பாக்கலன்னா கண்டிப்பா அந்த முழுசா பிரணாம என்ன மாதிரி அவங்க செஞ்சாங்களோ அந்த மாதிரி அது காட்டப்பட்ட இருக்காது. 2000 பேர் கொல்லப்பட்ட அந்த கொடூரத்தை இது கண்டிப்பா சொல்லி இருக்காது. அது முழுக்க 2000 பேர் கொல்லப்பட்டதையும் சும்மா அப்படி லேசா ஏதோ ஒரு ஊர்ல சின்ன தகராறு மாதிரி வேண்டா எடுக்கலாம். சரி, நீங்க விஸ்வரூபம் படத்தை இவ்வளவு தீவிரமாக இருக்கிறீங்க. 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் அதுல ஒருங்கிணைந்து செயல்படுது. அந்த ஒருங்கிணைப்புக்குள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இருக்கா? இல்ல எப்பவுமே இருக்காது. அதான் ஏன் எப்பவுமே அந்த அமைப்புகளோட நீங்க ஏன் சேராம தனியாகவே? ஏன்னு கேட்டா பிரச்சனைகள் சரியான விஷயங்கள் வரும்போது ஒரே மாதிரி குரல் கொடுத்துட்டாலும் நாங்க மற்ற அமைப்போட சேர்றத கூடாதுன்னு ஒரு பாலிசியா கொள்கையை வச்சிருக்கணும். எதனாலன்னு கேட்டா ஒரு காலத்துல போராட்டம் இறங்குறதா இருந்தா எங்க கண்ட்ரோல்ல அது நடந்தா அதை நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நின்று எங்க மாவட்ட நிர்வாகிகள் எங்க கிளை நிர்வாகிகள் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இணைந்து போனோம்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அதை எங்களுக்கு தடுக்க முடியாது. நாங்க ஒரு களத்துக்கு மக்கள் அழைக்கிறோம் என்று சொன்னால் எங்க கண்ட்ரோல்ல வச்சு நாங்க நடத்தணும். இந்த அமெரிக்கா போராட்டம் நடந்துச்சு, அவ்வளவு கட்டுக்கோப்பை வைத்தோம், அவ்வளவு மக்கள் கூடி ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காம நாங்க அமைதியை நடத்தி முடிச்சோம். அதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா எங்க மாவட்டம் நிர்வாகம் எல்லாரையும் எங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் இமையார் தெரியும், அவனுக்கு கீழே உள்ளவனுக்கு தெரியும். ஒரு கேடர் பேஸ்ல நாங்க வைத்திருக்கிற காரணத்தினால எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாம் சேர்ந்துட்டு போய் நின்றோம்னு சொன்னா யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்கள தெரிஞ்சவங்களுக்கு தான் கட்டுப்படுவாங்க. வேற இயக்கத்துக்காரன் அதுல கலந்துருந்து நான் சொன்னா கட்டுப்படுவானா? கட்டுப்பட மாட்டான். அதுக்கு பயந்து தான் நாங்க என்ன செய்யறோம், நம்ம தனி ட்ராக்ல போயிருவோம். நீங்க தனித்தனியாக போராட்டம் நடத்துறதுன்னா அந்த நீங்க சுட்டிக்காட்டின சம்பவத்திலேயே கூட தொடர்ந்து 4 நாட்கள் 5 நாட்கள் அங்க அமெரிக்க தூதரகம் முன்னால சென்னையில நீங்க போராட்டம் நடத்தினீங்க. அது எல்லாரும் இணைந்து ஒரே ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டமாவோ மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாவோ நடத்துறதுக்கு பதிலா தொடர்ந்து 5 நாட்கள் நடத்த வேண்டிய அவசியம் வருது இல்ல? இப்படி இணையாம இருக்கிறதுனால. இல்ல, இணைஞ்சு இருந்தோம்னு சொன்னா அந்த ஒரு போராட்டம் ரொம்ப மோசமானதா போய் முடிஞ்சிருக்கும். அதாவது கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் அவங்க நடத்தின நீங்க பாத்தீங்க. தவ்ஹீத் ஜமாத் 2 இணைஞ்ச எவ்வளவு பெரிய கூட்டம்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா எந்த வகையில கட்டுப்படுத்த இயலுமா? அவங்க யாருக்கா கட்டுப்படுவாங்களா? நாம விடுக்கக்கூடிய ஒரு அறைகூவலின் அடிப்படையில தான் அந்த கூட்டம் வருது. ஆமா, அப்புறம் அது கட்டுப்பாட்டை மீறி போயிடும் அப்படின்னு சொல்றதே அவங்க மேல நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு துணி தானே அதுல வருது. எதுல நம்ம கட்டுப்பாடு இல்லைங்கிற கேட்டா நாங்க அழைக்கிற கூட்டத்துக்கு நாங்க கட்டுப்பாடு பொறுப்பேற்றுக் கொள்றோம். பலரும் அழைக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. சில பேர் பஸ்ஸை உடைக்கணுங்கிற ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க, சில பேர் ரோட்டை மறிக்கணுங்கிற பாலிசி வச்சிருப்பாங்க, நாம அது வேணாங்கிற பாலிசி வச்சிருப்போம். அவங்க பாலிசி படி அவங்க சரின்னு ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா அதை நாங்க சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகி போயிடும். அந்த ஒரு பயத்துக்கு சமூக நல்லிணக்கத்தை கருது அது கூட நாங்க செய்யறோம். நான் பாரம்பரியம் சொல்ல முடியாது. 3 தலைமுறைக்கு முன்னாடி என் தகப்பனார் வேற ஒரு மதத்துல இருந்திருப்பாரு. தொழுகாம இருந்த ஒரு முஸ்லீம் தொழுதால் அதுல அரசியல் இருக்கா? மது அருந்தி கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் அதுல இருந்து விடுபட்டுட்டான்னு சொன்னா அதுல என்ன அரசியல் இருக்கும்? பால் தாக்கரே அந்த மராத்தியில மார்மிக்ங்கிற ஒரு பத்திரிகையில அவர் கார்ட்டூன் வரைந்து கொண்டிருந்த காலத்துல பாம்பை எப்ப படம் வரைஞ்சாலும் அந்த கார்ட்டூனுக்குள்ள பாம்பை வரைஞ்சாலும் பச்சை வர்ணத்துல வரைகிற பழக்கத்துல வச்சிருந்தார். அவருடைய சாம்னாங்கிற பத்திரிகை கருப்பு வெள்ளை பத்திரிகை, அதுல கலர் காட்ட முடியாது. ஆனா கலர் பத்திரிகையில் அவர் கார்ட்டூன் போடும் போதெல்லாம் பாம்பை வரையும் போதெல்லாம் பச்சை கலர் பாம்பாவே வரைகிறாரு. இதே மாதிரி அடையாளப்படுத்தக்கூடிய செயல்கள்
எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் எல்லா பொதுமக்களும் புறந்தள்ளிட்டு தான் போறாங்க. இப்ப சில படங்கள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்க அவ்வளவு தீவிரமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல, பச்சை கலர் எங்களுக்கு எங்க அடையாளம் கிடையாது. எங்களை மட்டும் உங்களுக்கு மட்டுமான அடையாளம் நபியோ குரான்லயோ பச்சைக்குன்னு எதுவுமே சொல்லல. எல்லா கலர் மாதிரி பச்சை ஒரு கலர், அவ்வளவுதான். முஸ்லீம் லீக் என்ற கட்சி அதனுடைய கொடிக்கு பச்சை கலர் போட்டதுனால அது இஸ்லாம்ல நிறைய பேர் வழங்கிட்டு இருக்காங்களே தவிர இஸ்லாத்துக்கும் பச்சைக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர் போட்டது யாரையும் இஸ்லாத்தை அறிந்தவர்களை பாதிக்காது. பச்சைங்கிறது எல்லாமே கடவுளுடைய கலர் தான். அவர் வரைந்தது எந்த நோக்கமும் இல்லாம தற்செயலாக அந்த பச்சை கலர் வரைஞ்சாருன்னு எடுத்துக்கலாமா என்ன? அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. பத்தி நாங்க பேசவும் இல்ல. அவர் பிடிச்ச கலரா நம்ம முதல்வர் கூட பச்சை கலர் தான் ஒரு காலத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் பச்சையா வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு ஆதரவா அந்த பச்சையை வச்சாங்கன்னு நாங்க எடுத்துக்க முடியாது தானே. அவங்களுக்கு பச்சை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். முன்னால இருந்ததை விட இப்ப வெளியில பார்க்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களும் சரி மற்ற இஸ்லாமியர்களும் சரி அடையாளங்களோட இருக்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 20 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னால பார்த்த எண்ணிக்கையை விட இப்ப அதிகமாக அடையாளங்களோட இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன குறிப்பான காரணங்கள் ஏதாவது இருக்கா? அதுல குறிப்பான காரணம் என்னன்னு கேட்டா, ஆரம்பத்துல எங்களுக்கு இஸ்லாம் இத தழுவுனாங்க இல்லையா, குர்ஆனை படிச்சு ஆராய்ச்சி பண்ணி அவங்க இஸ்லாத்துக்கு யாரும் வரல. வந்ததெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா, இந்த அடக்குமுறை தீண்டாமை அது இல்லைன்னு சொல்லி வந்தாங்களே தவிர வந்துட்டு அவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கல. சகோதரத்துவம் இருக்குங்கிற ஒண்ணுக்கு தான் அவங்க வந்தாங்களே தவிர குர்ஆனை அவங்க படிச்சதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா குர்ஆனுடைய தமிழாக்கமே இந்த 50 வருஷமா தான் இருக்குது. அதுக்கு முந்தி குர்ஆனுடைய தமிழாக்கம் 700-800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அவ்வளவு காலமா முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் தமிழாக்கம் வந்தது கிடையாது. அப்ப குர்ஆனையும் படிக்காம நபி சொன்ன போதனையும் படிக்காம அப்படி ஒரு நிலையில் இருந்தாங்க. இப்ப இந்த 50 வருட காலங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா குர்ஆனுக்கு ஏராளமான மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு. நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனைகள் இன்னைக்கு தமிழாக்கம் பண்ணி நிறைய வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப முஸ்லீமா இருக்கிறவன் அந்த குர்ஆனை நேரடியா அவன் தாய்மொழியில படிக்கும் பொழுது அதுக்கேற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறான். அன்னைக்கு மத குருமார்களுடைய சொல்றது மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே தவிர குர்ஆனை படிக்கக்கூடிய நிலைமை இருக்கல. இன்னைக்கு இஸ்லாத்தை தொழுகணும், நோன்பு வைக்கணும், தாடி வைக்கணும், இதெல்லாம் அவன் கடைப்பிடிக்கிறான். புகை பிடிக்க கூடாது, மது அருந்த கூடாது, இந்த மாதிரி சில அவன் கடைப்பிடிக்கிற காரணம் அவன் தாய்மொழியில வேதத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. நவீன சாதனங்கள்லயும் நிறைய புதிதாக சேர்ந்தவர்களை மதம் மாறி வந்தவர்களை கேட்கலனா இஸ்லாமிய பரம்பரையில வந்தவர்களே கூட இப்போது அடையாளங்களை முன்னிறுத்தி வெளியில வராங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்ல, பாரம்பரியத்துல வந்தவங்கன்னு சொல்றதே வந்தவங்களுடைய பிள்ளைகள் தான். அதான் நான் சொல்றேன். பாரம்பரியம் நாங்க சொல்றோமே, நான் பாரம்பரியம் சொல்ல முடியாது. 3 தலைமுறைக்கு முன்னாடி என் தகப்பனார் வேற ஒரு மதத்துல இருந்திருப்பாரு. அந்த சங்கிலி தொடர் வருதுங்கிறேன். அவங்களுக்கு எப்படி தெரியாம வந்தார்களோ அவங்க பிள்ளைகள் அப்படித்தான் வளர்த்தாங்க, அவங்க பிள்ளைகள் அப்படித்தான் வளர்த்தாங்க. பாரம்பரிய முஸ்லீமா நாங்க இருந்தோமே தவிர எங்களுக்கு குர்ஆனையோ நபியோ சொன்னது யாருமே தெரியாத இருந்தோம். இன்றைக்கு இந்த 50, 25, 30 வருஷமா நல்ல மக்கள் ரீச் ஆகிட்டு இருக்கிறது. அதான் காரணம். இது ஒரு எதிர் அரசியல் அடையாளமாக முன்னிறுத்தப்படல, தற்செயலாக ஆன்மீகம் காரணமாகத்தான் அவங்க போட்டு வராங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதான், அரசியலே கிடையாது. இதுல அரசியலே நாங்க முஸ்லீம் நாங்க போய் தொழுகிறதுல என்ன அரசியல் இருக்கும்? தொழுகாம இருந்த ஒரு முஸ்லீம் தொழுதால் அதுல அரசியல் இருக்கா? மது அருந்தி கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் அதுல இருந்து விடுபட்டுட்டான்னு சொன்னா அதுல என்ன அரசியல் இருக்கும்? நாங்க எங்களை நல்லவங்களாக்கிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல அரசியல்லாம் கிடையாது. நீங்க சகோதரத்துவத்துக்காக இங்க சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. பெரும்பாலும் இங்க எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாம தான் இருக்கா? அதாவது இஸ்லாத்தில் அந்த வேறுபாடு இல்லாட்டாலும் வேறுபாடு கண்டிப்பா இருக்கிறது. அந்த வேறுபாடு எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டா, தீண்டாமைங்கிற அளவுல இருக்காது. நீ தொடக்கூடாது, நீ வரக்கூடாது என்ற அளவில் இருக்காது. எதுல இருக்கும் என்று கேட்டால், பொருளாதார ஏற்றத்தாழ்வை காட்டி ஒரு ஏழைய எல்லாரும் செய்யற மாதிரி ஏழைய ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, பணக்காரன் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அது பிறப்புல ஒட்டிக்கிட்டு வராது. இந்த ஏழை பணக்காரனாயிட்ட ரிவர்ஸ் ஆகிக்கணும். இந்த ஜாதி அடிப்படை எப்படின்னு கேட்டா, அந்த பணத்தை வச்சு தீர்மானிக்கிறது இல்ல. இவன் இதுல பிறந்தான் அவ்வளவுதான், சாவர வரைக்கும் அவன் அப்படித்தான், அவன் தலைமுறை அப்படித்தான். அது இஸ்லாத்தில் கண்டிப்பா கிடையாது. அது மாதிரி மொழி அடிப்படையில உருது பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க, அந்த மாதிரியான சில பிரிவுகள்லாம் இருக்கிறது. ஆனால் அதுல திருமணம் செய்து கொள்வதற்கு கூட தடையா இருக்காது. திருமண உறவுகள்ல சில தடைகள் இருக்கிறதாக சில செய்திகள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரேபிய வழியில வந்தவர்கள் வேறு சில பிரிவுகள்ல இருக்கக்கூடிய பெண்களை திருமணம், ஆண்கள் பெண்களை திருமணம் செய்யலாம், ஆனா இந்த பிரிவுல இருக்கிறவங்க அரேபிய வழியில வந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்ப காலம் தொட்டே வழிகாட்டுதல் இருக்கிற மாதிரி சில செய்திகளை பார்க்க முடியுது. அது உண்மை இல்லையா? அதாவது நீங்க சொல்வது காயல்பட்டணம், இந்த கீழக்கரை, இந்த மாதிரியான சில ஊர்களில் உள்ளவங்க
அவங்க என்னமோ நபிகள் நாயகத்தினுடைய பரம்பரையில வந்த மாதிரி அவங்க தங்களை நினைத்து கொண்டு மற்றவங்களை அது மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்டிப்பா இருக்கிறது. அதை நாங்கள் எதிர்த்து அப்படி செய்யக்கூடாது. அது மாதிரி நீங்க நபிகள் நாயகத்தினுடைய பரம்பரையா இருந்தாலும் அதுக்காக தனி மொழி சிறப்பு கிடையாது. நபிகள் நாயக பரம்பரை இல்லைன்ற இறைவனுக்கு தான் தெரியும். ஆனா நபிகள் நாயகத்தினுடைய பரம்பரையில் அவங்க வந்திருந்தாலும், அதுக்கு அரபு பரம்பரையில் வந்திருந்தாலும், இஸ்லாத்துல நபிகள் நாயகம் வந்து இறுதி பேருரை, அதான் கடைசி உரை அவங்களுக்கு. அந்த உரையில சொன்னாங்க, எந்த ஒரு அரபி மொழி பேசுறவனுக்கும் வேற மொழி பேசுறவனை விட எந்த ஒரு சிறப்பும் அதிகம் இல்லை அப்படின்னு அவங்க அரபு மொழியை தாய்மொழியா இருந்து அரபு மக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்ப மொழியில நாங்க அரபு மொழி வம்சத்துல வந்தவங்கன்னு சொன்னா அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க தப்பான இதுல சில ஊர்கள்ல இருக்கு, அதிகமா இல்ல, சில ஊர்கள்ல இருக்கத்தான் செய்கிறது. நாங்க அதை எதிர்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நானும் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.